ஸ்டுடியோ கிரீனின் கே.இ. ஞானவேல் ராஜாவின் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சூர்யா நயன்தாரா நடித்திருக்கும் படம் மாஸ். இப்படம் வரும் 29ஆம் தேதி உலகமெங்கும் வெளியாக இருக்கிறதா. தமிழ்நாட்டில் மட்டும் மாஸ் படத்தை சுமார் 450 தியேட்டர்களில் வெளியிட திட்டமிட்டுள்ளனர். சமீபத்தில் மாஸ் படத்தின் பாடல்களும் டீசரும் வெளியானதா. சூர்யா ரசிகரிடத்தில் மட்டுமின்றி பொதுமக்களிடமும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. சமீபத்தில் தணிக்கைக்கு அனுப்பப்பட்ட மாஸ் படத்திற்கு சென்சாரில் யூ சான்றிதழ் கிடைத்திருக்கிறதா. பொதுவாக மாஸ் போன்ற பேய் படங்களுக்கு ஏ அல்லது யுஏ சான்றுதான் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் மாஸ் படத்திற்கு யூ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. குடும்பத்துடன் குழந்தைகளுடன் பார்க்கும் வகையில் இருப்பதால் யூ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக தணிக்கை குழுவினர் தெரிவித்திருந்தனர். மாஸ் படத்திற்கு யூ சான்றிதழ் கிடைத்ததைத் தொடர்ந்து அப்படத்திற்கு வரி சலுகையும் கிடைக்கும். அதே நேரம் மாஸ் என்ற ஆங்கில தலைப்பை காரணம் காட்டி வரி சலுகை மறுக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்கே மாஸ் படத்தின் தலைப்பை மாற்றிவிட்டனர். அதாவது மாஸ் என்கிற மாசிலாமணி என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாஸ் படத்தில் சூர்யாவின் கதாபாத்திரத்தின் பெயர் மாசிலாமணி. அதை சுருக்கிதான் படத்தில் மாஸ் என்று அழைப்பார்களாம். இந்த அர்த்தத்தில் தான் படத்திற்கு முதலில் மாஸ் என தலைப்பு வைக்கப்பட்டிருந்தது. தற்போது மாற்றப்பட்ட தலைப்புடன் கூடிய புதிய போஸ்டர் வெளியாகியுள்ளது.